எவ்ரிவான், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நார்மலாக எல்லாருமே மட்டன் குழம்பு வந்து குக்கரில் வச்சு அந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லைங்க. நார்மல் விசிலில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 6 வரமிளகாய், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. ஸோ அதனால் 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்காங்க. சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திங்கன்னா குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் தனியாக கூட அரைச்சி மட்டனில் சேர்த்துக்கலாம். நான் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்காங்க. தேங்காவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்காங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது தனியாக ஒரு ஓரமாக வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1 கிலோ மட்டன் இருக்குன்னு சொன்னோம்லங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. அப்படியே மூடி வைங்க. ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி மசாலா திக்காக வேணும்னா நல்லா கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியே வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் மட்டன் மசாலா சேர்க்க போகிறது இல்லைங்க. நான் வந்து கறி மசால் தூள் சேர்த்துருக்கேன். அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் அது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேங்க உள்ள. அது ஸ்டார்டிங்லேயே போடலாம். நான் வந்து குழம்பு நல்லா கொதித்து வர டைமில் போடுவேன். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி மட்டன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.